கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களே, இந்த பிராபவ வருடம் ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் நன்மையான விஷயம். பல மாற்றங்களை சந்திப்பதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான மாற்றங்களாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியாக சனி பகவான் உங்களோட ராசி அதிபதி குருவின் இன்னொரு வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். மக்கள் தொடர்பில் ஒரு பேரு புகழ் கிடைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்போ தனுசு ராசிக்காரங்கெல்லாம் எலெக்ஷன் இல்லைங்க, என்ன 14ஆம் தேதியே தான் பிராப வருடம் பிறந்திருந்த 23 தானே எலெக்ஷனு, தைரியமாக இறங்குங்க, போட்டி போடுங்க. கவுன்சிலராக ஒரு வார்டு மெம்பர் ஆகிறதுக்கு இப்போ நடக்குது எம்எல்ஏ எலெக்ஷனு. அந்த எம்எல்ஏக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கனாலே, இவன் நமக்காக நல்லா உழைச்சிருக்காங்க ஒரு தன்மையை அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துப்பார், நல்லது செய்வார் உங்களுக்காக. மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது அச்சமின்றி உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும். பொதுவாகவே இந்த நிலைவுக்கு தனுசு ராசிக்கு தான் ரொம்ப அமோகமாக வருது இந்த பிராப வருடம். அதே இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கேந்திர பலம் ஏறி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது தைரியமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சலை உங்களுக்கு கொடுக்கும். மக்கள் மத்தியில் பேரும் புகழையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் ராசி 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதி குருவின் இன்னொரு வீட்டில் நீச்சம் பெற்று இருந்தாலும் குருவோடு பரிவர்த்தனை ஆகியிருப்பது உங்களுக்கு சற்று சாதகத்தை கொடுக்கும். 1/6/2026 மேல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருவது சற்று எச்சரிக்கை தேவை. அங்கிருந்து 31/10/2026 வரைக்குமே கடகராசியில் செஞ்சப்பார். இந்த காலகட்டத்தில் மிக 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 எச்சரிக்கையோடு தனுசு ராசிக்காரர்கள் இருக்கணும். 8ல் குரு வந்தால் இல்லாத கஷ்டமெல்லாம் சேர்ந்து வரும்பாங்க. என்னெல்லாம் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொன்னால், பணம் களவு போகக்கூடிய தன்மை, பணத்தை தொலைத்து விடுவீர்கள். எங்கேயாவது தொலைஞ்சாதான் திரும்ப கிடைக்காது. வியாபாரத்தில் நஷ்டம், புதிய முதலீடு தொடங்காமல் இருப்பது நல்லது. நான் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கேன், அஷ்டமத்துக்கு என்னெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நண்பன் வந்து எந்தாப்பா என் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குடா, நீ தான் வியாபாரம் பண்ணா அனுப்பிட்டு இருக்கு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ வட்டியெல்லாம் தர வேண்டாம், நீ சம்பாதிச்சு எனக்கு கொடு போகிற, நீ நல்லா இருந்தால் சரி தான், நல்ல மனசோடு கொடுப்பான் நண்பன். வரும் பணம் நம்மளை தேடி வரும். 8ல் குரு இருக்கும்போது நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஆச்சரியப்படும் இல்லை, பணமெல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு நல்ல காலம் பிறகு ஜோசியமாவது மண்ணாங்க, அது ஜோசியெல்லாம் 1000 இதாக கதை விட்டு தான் திரிவாங்க. நம்ம பணம் நம்மளை தேடி வந்து லட்சுமி நம்ம வீடு தேடி வரணும், இருகரம் கூப்பி வரவேற்று நிற்பீங்க. அந்த 5 லட்சம் உங்களுக்கு 20 லட்சத்தை கடனாளி ஆக்கி விட்டுரும், நட்பும் போயிடும். ஏன்னா 8ல் குரு வந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஒரு 4 மாதம் 14/4/2026 பிறக்கும்போது உங்கள் ராசியை தான் குரு பார்க்குறார். 1/6/2026 இருந்து 31/10/2026 ஒரு 4 மாத காலகட்டங்கள்.
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாத காலகட்டங்கள் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அந்த காலகட்டங்களில் இந்த பணப்புழக்கங்கள் செய்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இருந்தாலும் சரிப்பா இருக்கலாம், ஒரு 5 மாதத்துக்கு ஏதாவது இது ரூபா எங்கேயாவது போட்டு வைப்பா, டெபாசிட்டில் போட்டு வைப்பா, 5 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுங்க. இல்லை இந்த 5 லட்சம் உங்களுக்கு வர்றாரு அப்படின்னா அந்த இடத்த வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டுருங்க, நீங்கள் அதை வச்சு முதலீடு பண்ணிடாதீங்க. 5 மாதம் கழித்து மறுபடியும் அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு வந்த பிறகு அந்த பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். கேட்ட ஏதாவது சாக் போக்கு சொல்லுங்கள், பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எடுக்க முடியும் இருக்கக்கூடாது. 5 மாதம் அந்த பணத்தை நீங்கள் தொடக்கூடாது. இல்லை அப்படின்ட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த தாராபலன் ரீதியாக தனத்தாரை உள்ளவர்கள், அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அப்படி யாராவது தனத்தாரை அப்படின்னு சொன்னால் இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரிடமும், பூராடத்தில் பிறந்தவர்கள் உத்திராடத்தில் பிறந்தவர்களும், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் திருவனத்திரம் உள்ளவர்களையும் இந்த கொஞ்சம் ரிலேஷனில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து வைங்க. அவங்க உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக செய்வாங்க. நல்லா பார்த்துக்கங்க. நீங்கள் தனுசு ராசி இருக்கீங்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் உங்களுக்கு தனத்தாரை. அவர்கள் மூலமாக இதையும் மூவ் பண்ணுங்கள். நீங்கள் பூராடத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு தனத்தாரை. அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்க பார்த்து, அது உத்திராடமாகவும் இருக்கலாம், உத்திரமாகவும் இருக்கலாம், கிருத்தியாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் 3 நட்சத்திரம் கொண்ட எல்லா நட்சத்திரங்களுக்கும் அது அவங்ககிட்ட கொடுத்து வைங்க, பரவாயில்ல. நீங்கள் உத்திராடத்தில் பிறந்திருந்தீங்கன்னா திருவோணம், ரோஹிணி, அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்ககிட்ட அந்த பணத்தை பத்திரப்படுத்தி சொல்லுங்கள். நம்பிக்கையான ஆளாக பார்த்து கொடுங்க, பத்திரப்படுத்தி சொல்லிட்டு அது கடைசி அந்த குரு சிம்மத்துக்கு வந்த பிறகு, கடத்தில் சிம்மத்துக்கு வந்த பிறகு 31/10/2026 வந்த பிறகு அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அமோகமான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நிச்சயமாக அதை நீங்கள் அதில் சாதித்து காட்டுவீங்க உங்களுக்கு. ஏன்னா அப்போ அங்கே சிம்மத்தை உங்கள் ராசியை அவர் பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்ப்பார், உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பார்ப்பார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். குலதெய்வ வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது, கண்டிப்பாக பண்ணணும். அப்போ நீங்கள் இழந்த ஏதாவது ஏற்கனவே கடன் காட்சியில் இருக்கீங்க, கடலிருந்து மீளவே முடியலை, 2 இடம். ஒன்று ராமேஸ்வரத்தை தனுஷ்கோடு பாதையில் கோதண்டராமர் கோயில் ஒரு கோயில் இருக்குது. இழந்த பதவியை விபீஷனுக்கு மீட்டு தந்த இடம். ஒரு ராஜாவாகிட்டார், அண்ணன் ராவணனால் எட்டி உதைத்து துரத்தி எடுத்தப்பட்டவனை லங்கேஸ்வரன் என்ற பட்டம் சூட்டி அந்த லங்கை ராவணனை வதம் செஞ்சு லங்கைக்கே ராஜாவாக உட்காந்துட்டார் விபீஷணன். அதனால் இழந்த பதவியும் பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் புகழையும் மீட்டு தரக்கூடிய இடம் அந்த கோதண்டராமர் ஆலயம். அந்த எந்த இடத்துல நடந்துச்சோ அந்த இடத்துல அவருக்கு இப்போ கோயில் கட்டி வச்சுருக்காங்க ராமருக்கு. இன்னொன்று திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரத்துக்கு அருகில் இருக்குது எருமைத்தலை, மன்னிக்கலாம் சேங்காலிபுரம் தான், எருமைத்தலைங்கிற கிராமம் பக்கத்தில் இருக்குது. தத்தாத்திரேயர் ஆலயம் இருக்கிறது. இந்த தத்தாத்திரேயர் ஆலயத்தில் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு சன்னதி இருக்காங்க. இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் கடன் பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஆலயம் அது. அங்கே ஒரு தடையாவது போயிட்டு வாங்க, உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். அப்போ எதுவும் நீங்கள் செய்யறதா இருந்தாலும் தனுசு ராசிக்காரன் நான் சொன்ன இந்த 2 இடத்துக்கும் போகிற ரொம்ப சால சிறந்த நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு மைண்டு நல்ல தெளிவு வரும். சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் 2மே. நிச்சயமாக நீங்கள் காரிய வெற்றி அடைவீர்கள், அதில் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். கோயிலுக்கு போகும்போது அந்த தெய்வத்தை கும்பிடுங்கிற எண்ணத்தோடு போங்க. மாப்பிள்ளை மச்சான் அங்கே போகிறேன்டா வரியா நீங்கள் போன இந்த கூட்டு சேர்த்துட்டு கோயிலுக்கு போகிற வேலையவே விட்டுருங்க. போல நீங்கள் ஒரு விஷயமா ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒரு கோயில் போகிறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் போயிட்டு வாங்க. கூட்டு பிரார்த்தனை நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கூட்டமாக சேர்ந்தால் பாத யாத்திரைலாம் போகிறாங்க, ஆனால் அதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல. செயலும் சிந்தனையும் இறை மீது கொண்ட பக்தியின் வெளிப்பாடாகத்தான் இருக்குன்றதால அதில் ஆடம்பரம் இருந்து விடக்கூடாது. அவ்வளோ சரணடைஞ்சணும், டோட்டலாக சரணடைஞ்சணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். தனுசு ராசிக்காரங்க ராமநாமாவை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க ராம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, இந்த ராமநாமாவை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க.
தனுசு ராசிகளும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ராமரை நீங்கள் எவ்வளோக்குள்ள ஆராதனை பண்ணீங்களோ அவ்வளோக்குள்ள ஹனுமார் பக்கத்தை வந்து ஹெல்ப் பண்ணுவார். மனோஜபம் மாருஜல்லி வேதம் ஜிதேந்திரம் புத்திமுதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் பானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்தி. ஆஞ்சநேயர் சரணடைஞ்சிருங்க, வெற்றி விடுவோம். ஏன்னா ஆஞ்சநேயோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் உங்கள் தனுசு ராசியில் தான் விழுது. பொருளாதாரத்துக்கு உண்டான சுக்கிரனோட நட்சத்திரம் உங்கள் தனுசு ராசியில் இருக்குது. கீர்த்தி புகழ் வெற்றி கௌரவத்தை இருக்கக்கூடிய சூரியனோட நட்சத்திரம் 1ஆம் மாதம் உத்திராடம் 1ஆம் மாதம் உங்கள் ராசியில் இருக்குது. இவை அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அது எப்போ 1/6/2026 இருந்து 31/10/2026 வரை கிடைக்கல அந்த ஒரு காலகட்டங்கள் 5 மாதங்கள் மிக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். மற்றபடி தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு நற்பலங்கள் கேட்கக்கூடிய ஒரு பெறாவோட இருக்கவே தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான வருடம் தான். இந்த சாதகமான வருடத்தை நிச்சயமாக நல்லபடியாக நல்லா சாதிக்க உங்களால் கண்டிப்பாக முடியும். அந்த குரு சிம்மராசத்துக்கு வந்த பிறகு உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு, அது இன்னும் அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.